வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நாம ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு 176. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நியூ சிலபஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதுல நம்ம பார்க்குற 72வது டாபிக் இது. என்ன டாபிக்? இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பாடம் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் ஏற்கனவே போட்டு கொடுத்துருந்தேன். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் பாடம் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். நண்பர்களே, நம்ம சேனல் என்ன செய்யறோம்னா சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு டாபிக்கையும் எடுத்து அந்த டாபிக் சம்பந்தமா உள்ள அனைத்து பாடங்களையும் தொகுத்து அதுல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம கேள்வி பதில்களா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இது 176வது தேர்வு. இப்போ 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 9 பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கு போலாம். முதல் கேள்வி ஒரு கூற்று காரணம் கேள்வியாக இருக்கிறது. கூற்று என்ன? 1992ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இது சரியா தவறா? காரணம், ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்தித்தது. எனவே இந்தியா புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வர வேண்டியிருந்தது. இது சரியா தவறா? இந்த கேள்விக்கு என்ன விடை அளிப்பீங்க? பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று என்ன தவறு? இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. அது தனி கேள்வி. அந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1992 நான் சொல்லியிருக்கேன். ஆகவே இது தவறு. அந்த ஆண்டு 1991. நண்பர்களே, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா இந்த பாடத்தில் உள்ள ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம நம்ம கேள்வி பதில்களாகவும் குறிப்புகளாகவும் இந்த ஒரு வீடியோவிலே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கேள்வி பாருங்க. புதிய பொருளாதார கொள்கை 1991 இருக்குல்ல, அந்த கொள்கை 3 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. புரியுதுங்களா? அதுல சேராதது எது? புதிய பொருளாதார கொள்கை 1991 3 முக்கிய தூண்களாக இருந்தவைகளில் சேராதது எது? முற்றுரிமையாதல். சேராதது முற்றுரிமையாதல். புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்கள் என்னென்ன கேட்பாங்க. அதை தான் நீங்க இந்த கேள்வி மூலமா தெரிஞ்சுக்கணும். தாராளமயம், லிபரலைசேஷன், தனியார் மயம், பிரைவேட்டைசேஷன், உலகமயமாதல், குளோபலைசேஷன், LPG அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் புதிய பொருளாதார கொள்கை 1991. இப்போ இந்த 3 விஷயங்களை பத்தி இந்த பாடத்துல நம்ம நிறைய கத்துக்க போறோம். ஒவ்வொன்றும் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத படிக்க போறோம். மூன்றாவது கேள்வி பாருங்க. தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது எதை? தொழில்துறை மீது அரசானது கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளையும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது தாராளமயம். அடுத்த கேள்வி பாருங்க. தாராளமயமாக்குதலின் அம்சங்களில் சரியானவை எவை? தாராளமயமாக்குவதின் அம்சங்களில் சரியானவை எவை? சொல்லுங்க பாப்போம். முதல் பாயிண்ட் படிக்கிற கேளுங்க. உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை தீவிரப்படுத்துதல். இது சரியா தவறா? சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்குதல். இது தாராளமயமாக்குதலின் அம்சமா இல்லையா? தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு. இது அம்சமா இல்லையா? கொடுக்கப்பட்டுள்ள இந்த 3 பாயிண்ட்ல தாராளமயமாக்குவதின் அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான். 1 இல்லை. தாராளமயமாக்குதலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் திறந்து விட்டுறது. உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் இவற்றை எல்லாம் தளர்த்துதல், தீவிரப்படுத்துதல் இல்லை, தளர்த்துதல். அதுதான் கரெக்ட். சரிங்களா? 2, 3 சரிங்க. 5வது கேள்விக்கு போலாம். தாராளமயமாக்கலின் நேர்மறை விளைவு அல்லாதது எது? இதுவும் ஒரு எதிர்மறை கேள்வி. தாராளமயமாக்குதலின் நேர்மறை விளைவு அல்லாதது எது? வரி வரவு அதிகரிப்பு நடக்காது. இதுதான் அதுல சேராதது. தாராளமயமாக்கல் நீங்க பண்ணீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், GDP வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும். ஆனா வரி வரவு என்பது குறையும். வரி வரவு என்பது குறையும். சரி, தாராளமயமாக்கல்னால வேற என்ன பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப மேம்பாடு. தாராளமயமாக்கலோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன? வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், GDPயின் வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும், தொழில்நுட்ப மேம்பாடு ஏற்படும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவு என்னென்ன?
சொல்லுங்க பாப்போம். தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள் என்னென்ன? வேலையின்மை அதிகரிப்பு, அது எதிர்மறை விளைவா இல்லையா? வரி வரவு குறைவு, அது எதிர்மறை விளைவா இல்லையா? உள்நாட்டு உற்பத்தி குறைவு, அது எதிர்மறை விளைவா இல்லையா? தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 மட்டும்தான். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், அதிகரிச்சா அது நேர்மறை விளைவு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிப்பது எது? பொதுத்துறை நிர்வாகத்தை தனியாருக்கு மாத்தினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு பேரு தனியார் மயமாக்குதல். அடுத்த கேள்வி, தனியார் மயமாக்குதலின் சாராம்சம் எது? தனியார் மயமாக்குதலின் சாராம்சம் என்னென்ன? மேற்கண்ட அனைத்தும். அரசின் நாட்டுடைமை ஆக்குதலின்மை, அரசு நாட்டுடைமை ஆக்காது. அரசின் முதலீடுகள் குறையும். பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசின் முதலீடு என்ன செய்யும்? குறையும். தனியாருடைய முதலீடு அதிகமாகும். இப்ப அணுசக்தி துறையிலேயே இந்திய அரசாங்கம் தன்னோட பங்குகளை குறைச்சிக்கிட்டு தனியாருக்கு பங்குகளை விற்கிது. அப்போ தனியாரோட முதலீட்டை அதிகமா எதிர்பார்க்குது அரசு. இப்போ ரயில்வேலாம் அவங்க தனியார் மயமாக்குறதுக்கான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றி அமைத்தல், இந்த மூணுமே தனியார் மயமாக்குதலின் சாராம்சங்கள் ஆகும். அடுத்த கேள்வி பாருங்க. உள்நாட்டு பொருளாதாரத்தையும், அதாவது இந்திய பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது எது? அது எது? உலகமயமாக்கல். நாளைக்கு அமெரிக்காவில் ஐபோன் ரிலீஸ் ஆகுதுன்னா நாளான்னைக்கோ இல்லை அடுத்த 2 நாளைக்கு நமக்கு அந்த ஐபோன் ரீச் ஆயிடுது, அந்த தகவல் நமக்கு கிடைச்சிருது இல்லையா? இப்போ அமெரிக்காவில் ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அந்த ஹேர் ஸ்டைல் உடனே வந்துடுது. இப்போ கிட்டத்தட்ட இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல் தான். 10வது கேள்வி, பின்வரும் நடவடிக்கைகளில் உலகமயமாக்குதலின் அளவீடு எது? சுங்கவரி குறைப்பு மற்றும் சுங்கவரி தவிர்ப்பு போன்ற செயல்பாடுகளின் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், இது சரியா தவறா? வெளிநாட்டு நேரடி முதலீடுக்கான FDI, அதான் வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படிங்கிறது FDI, அதற்கான கதவுகளை திறந்து வைப்பது. 3வது பாயிண்ட் பாருங்க, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகளை, தொகுப்பு முதலீடு அப்படின்னா FPI என்று சொல்லுவாங்க, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுக்கான கதவுகளை மூடி வைப்பது. 3ல உலகமயமாக்குதலின் அளவீடு எது? 1 2 மட்டும்தான். புரியுதுங்களா? 3 தவறு. வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகளையும் திறந்து வைப்பது என்பதுதான் சரி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி பாருங்க, 1 மற்றும் 2 ஆகியவை சரி என்பதுதான் சரியான விடை. நண்பர்களே, உலகமயமாக்கல் அதன் மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவன் உள்ள வர்றதுக்கு, அதாவது உலக நாடுகளிலிருந்து தொழில்கள் இந்தியாவில் தொடங்கப்படுறதுக்கோ இல்லை அவருடைய பொருட்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கோ என்ன செய்வோம் அப்படின்னா சுங்க வரியை குறைச்சிடுவோம். அப்புறம் சில நேரத்தில் வரியே வேண்டாம்னு சொல்லிடுவோம். புரியுதுங்களா? இந்த செயல்பாடுகளின் மூலமாக இறக்குமதியை நாம் எளிமைப்படுத்துவோம். அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து நேரடி முதலீடுகளுக்கான கதவுகளை திறந்து வைப்போம், வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகளை திறந்து வைப்போம். நண்பர்களே, இந்த டெஸ்ட்டுகளில் நீங்கள் பார்க்குற கேள்விகளை எழுதி படிக்கிறது தான் ETEE அகாடமி ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்குது. ஆனால் நிறைய பேர் சார் எங்களுக்கு எழுத நேரம் இல்லை, இந்த டெஸ்ட் PDFல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதாவது இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, டெஸ்ட் நம்பர் 1லேருந்து இப்போ நம்ம 176 பார்த்துட்டு இருக்கோம். சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் வரப்போகுது. இது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த PDFல நீங்கள் பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நான் ஒரு நம்பர் எழுதுறேன் பாருங்க, 9894667990. ஐ ரிப்பீட், 9894667990. இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் பண்ண வேணாம். சார் எனக்கு PDF வேணும், ஐ நீட் PDF அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. இந்த PDFல நீங்க எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது தான், இந்த கேள்விகளை நீங்க எழுதி படிச்சீங்கன்னா இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த வீடியோக்கள் எப்பொழுதும் பப்ளிக் மோட்ல தான் இருக்கும். ஆனா எழுத முடியாதவங்க இந்த PDFல எங்கள்கிட்ட இருந்து பெறலாம், அதுக்கு கட்டணம் உண்டு. ஸோ கட்டணத்தை எதிர்பார்த்தே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். உலகமயமாக்குதலின் நேர்மறை விளைவு எது? உலகமயமாக்குனா என்னென்ன பாசிட்டிவ் விளைவுலாம் ஏற்பட்டுச்சு? விடை 2 மற்றும் 3. சந்தை விரிவாக்கம் நடைபெற்றது, உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டன, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு, இதெல்லாம் நேர்மறை விளைவுகள். புரியுதுங்களா? நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு, இதெல்லாம் எதிர்மறை விளைவுகள். ஓகே, சரி, எதிர்மறை விளைவுகளை பற்றி நம்ம ஒரு கேள்வி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க,
குளோபலைசேஷன் உலகமயமாக்குதலின் நேர்மறை விளைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. எதிர்மறை விளைவுகள் நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. ஓகேவா? முற்றுரிமைனா என்ன? மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றுரிமை அப்படின்னா ஒரு பொருள் அவன்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த எல்பிஜினா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. லிபரலைசேஷன் அதாவது தாராளமயமாக்குதல், பிரைவேட்டைசேஷன் அதாவது தனியார் மயமாக்குதல், குளோபலைசேஷன் உலகமயமாதல். 12வது கேள்வி, எல்பிஜிக்கு முந்தைய நிலை பற்றிய கருத்துக்களில் சரியானவை எவை? எல்பிஜிக்கு முந்தைய நிலை பற்றிய கருத்துக்களில் சரியானவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும். எல்பிஜிக்கு முன்னாடி, அதாவது 1991 புதிய பொருளாதார கொள்கைக்கு முன்னாடி இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. பொருளாதார வளர்ச்சியில் தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அரசு உரிமை கொள்கைகளை சற்றே தளர்த்துவது அவசியமாக இருந்தது. புரியுதுங்களா? ஏன்னா தொழில்துறை வளர்ச்சியெல்லாம் ஏற்படணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. ஓகே, இதுதான் எல்பிஜிக்கு முந்தைய நிலை. அடுத்த கேள்விக்கு போகலாம். 13வது கேள்வி, எல்பிஜியின் எதிர்மறை கருத்துக்கள் எவை? எல்பிஜியின் எதிர்மறை கருத்துக்கள் எவை? பார்த்தீங்கன்னா ஆன்சரு 1 and 2. வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயின. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே அந்த பெரிய நிறுவனங்களுக்கு போட்டி போட முடியல நம்ம நாட்டோட உள்நாட்டு நிறுவனங்கள். ஆகவே இது சரி. தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும். இதில் சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. அது உண்மைதான். அப்ப இதுவும் சரி. 3ல என்ன தவறு? தனியார் மயமாக்கலால் மக்களிடையேயும் வட்டார அளவிலும் வேறுபாடுகள் குறைந்து வருகின்றன நான் சொல்றேன். குறைந்து வந்தா அது பாசிட்டிவ். ஆனா குறைந்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதிகரித்து வருகிறது. புரியுதுங்களா? அதிகரித்து வருகிறது. தனியார் மயமாதலால் ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழிலில் நீடித்திருக்க முடியும். எப்படி? பிஎஸ்என்எலுக்கு இன்னைக்கு வரைக்கும் 4G கொடுக்கல கவர்மெண்ட். ஆனா ஜியோ அடுத்த மாசம் 5G லான்ச் பண்ண போறாங்க. அப்போ தனியார் நிறுவனத்தோட ஒரு பொதுத்துறை நிறுவனம் போட்டியே போட முடியல அப்படிங்கிறது தான், தொழிலே ஈடுபட்டு இருக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. முற்றுரிமை ஆதலால் இந்த பிரச்சனைகள் நிகழும். 14வது கேள்வி, தவறான கூற்று எது? உலகமயமாக்குதலால் உலகமயமாக்குதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. இது சரியா தவறா? ஆப்ஷன் பி. உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது. இது சரியா தவறா? ஆப்ஷன் சி. உலகமயமாதலால் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன, வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன்களும் வளர்ச்சி அடைந்தன. இது சரியா தவறா? ஆப்ஷன் டி. வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவின. இது சரியா தவறா? ஏ சரிதான், பி சரிதான், டி சரிதான். ஆனா ஆப்ஷன் சி தப்பு. தவறானது எதுதான் கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த கேள்வியில சரியான விடை ஆப்ஷன் சி. உலகமயமாதலால் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன என்பது உண்மை. ஆனால் வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன அப்படிங்கிறதா சரி. விடை என்ன? புறக்கணிக்கப்பட்டன. ஓகே, இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். 1991க்கு பின்னர் இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடைபெற்றது? நான் ஆன்சரை சொல்லிடுறேன், சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1, 2, 3 இந்த மாற்றம்லாம் நடைபெற்றது. 4வது மாற்றம் நடைபெறல. வெளிநாட்டு செலவாணியின் கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது. உண்மை. தொழில்மயமாதல் விரிவாக நடைபெற்றது. அதுவும் உண்மை. நுகர்வு முறை மேம்பட துவங்கியுள்ளது. அதுவும் உண்மை. 4 தப்பு. விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன என்பது மிகச்சரி. இது வரைக்கும் நான் புள்ளி வைக்கிற பாருங்க பச்சை கலர்ல, அது வரைக்கும் சரி. இவை ஏழைகளுக்கும் எட்டி விட்டன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது தப்பு. இவை இன்னும் ஏழைகளுக்கு எட்டவில்லை. ஓகேவா? சென்னையின் பூர்வகுடி மக்கள் அடிச்சு சென்னைக்கு வெளியில துரத்தப்படுறாங்கல்ல, அவங்களுடைய வீடுகள் என்ன ஆகுது? சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அரசியல். அடுத்த கேள்விக்கு போலாம். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேரு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட்னு சொல்லுவாங்க, முதலீட்டு விலக்கல்.
நண்பர்களே, பொதுத்துறை நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல 51% பங்குகள் குறைந்தது 51% பங்குகளையாவது அரசு பெற்றிருக்கும். புரியுதுங்களா? 51% பங்குகளையாவது அரசு கொண்டிருக்கும். 49% தனியாருக்கு கொடுக்கலாம். கொடுத்தாலும் இப்பொழுது இது பொதுத்துறை நிறுவனம் தான். புரியுதுங்களா? இப்போ இது தனியாரோடது 51க்கு மேல போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். தனியாரோடது 51க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அப்ப அது தனியார் மயம் ஆதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெய்வேலியில் உள்ள என்எல்சியை நாங்க பிரைவேட்டைசேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைய தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே அதோட பங்குகளை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இப்போ அங்க உள்ள அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஜாப் செக்யூரிட்டியை மேம்படுத்துறதுக்கு அந்த பங்குகளை தனியாரை வாங்க விட மாட்டோம், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. நல்ல வேலை அது இப்போ வரைக்கும் நடக்கல. என்னது, அது பிரைவேட்டைசேஷன் ஆக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும். பட் அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு டயக்ராம் புக்ல இருந்துச்சு. 2014 இருந்து 2017 வரைக்கும் ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்புகள் இந்தியா வர்சஸ் சீனா. சரிங்களா? இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது உலகம். ஓகே, ரெட் கலர்ங்கிறது உலகம். இதெல்லாம் உலகம் 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 உலகத்தில் உள்ள நாடுகளோட ஆவரேஜான வளர்ச்சி. சீனா எவ்வளவு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த கலர் காவி கலர்ல பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது இந்தியா. ஓகே, இப்போ இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் 5.6, அப்புறம் 6.4, 7, 7.1 ஒரு சீரான வளர்ச்சி விகிதத்துல இருக்கு. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ சைனாவை விட இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் இப்போ 2019 ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பயங்கர இதுக்கு முரண்பாடா இருக்கும். ஆனா புத்தகத்துல 2017 டேட்டா வரைக்கும் தான் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 17வது கேள்வி, பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி, ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, ஓகேவா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது? மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா புக்ல இந்த டேட்டா இருக்குது. 2016 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர்கள்? 2251 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? 2.99%. இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? எல்லா புத்தகத்திலும் இருக்குதுங்க அந்த கேள்வி. இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 17.5% கொண்டுள்ளது. புரியுதுங்களா? உலகத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 17 பேர் இந்தியரா இருக்காங்க. 20வது கேள்வி பாருங்க, இந்தியா உலக நிலப்பரப்பில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 2.4% கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியா எவ்விடத்தில் உள்ளது? ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியின் அடிப்படையில் ஜிடிபியின் அடிப்படையில் இந்தியா எவ்விடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, செகண்ட் பிளேஸ் ஜப்பான். 22வது கேள்வி, 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் எத்தனை சதவீதம் இந்தியாவின் பங்காக உள்ளது? 3வது இடம். ஆனா இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? 8.50%. இந்திய பிரதமர் அவர்களால் புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட நாள் எது? 1991 உங்களுக்கு தெரியும். அந்த நாள் எது? அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 24, 1991. புதிய தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கம் என்ன? புதிய தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கம் என்ன? மேற்கண்ட அனைத்தும் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. ஆகவே மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை. பிற நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது. அடுத்த கேள்விக்கு போகலாம்.
புதிய தொழிற்கொள்கையானது தொழில் கட்டுப்பாட்டில் பின்வரும் எந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை? நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை? தொழிற்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை உறுதி செய்தல், இது கொண்டு வரல, இது தப்பு. புதிய தொழிற்கொள்கை தொழில் கட்டுப்பாட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் உரிமங்கள் விலக்கம் செய்யப்பட்டன, லைசன்சஸ்லாம் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. அதெல்லாம் தேவையில்லை, லைசன்ஸ்லாம் நீங்க வாங்கணும்னே அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது. பொதுத்துறை கொள்கை எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்களுக்காக. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. தொழிற்துறையில் உள்ள ஒதுக்கீடு நீக்கப்பட்டது. உறுதி செய்தல் நான் சொல்லியிருக்காங்கவே, தவறு, நீக்கப்பட்டது. அப்புறம் எம்ஆர்டிபி, முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. எல்லாம் இப்போ பருத்தினா பருத்தி ஒரே ஒருத்தோட தான் இருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் புதிய தொழில் கொள்கைக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாட்டு சட்டம் நீக்கப்பட்டுச்சு. எம்ஆர்டிபி அப்படிங்கிற சட்டம் நீக்கப்பட்டுச்சு. 1991க்கு முன் இருந்த தொழில்துறை கட்டுப்பாடு எது? 1991க்கு முன்னாடி இருந்த தொழில்துறை கட்டுப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்து பொருட்களுக்கும் லைசன்ஸ் வாங்கணும். பெரும்பாலான துறைகளில் தனியாருக்கு அனுமதி இல்லை. விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. இதெல்லாம் 1991க்கு அப்புறம். அதற்கு பிறகு இதெல்லாம் மாறி போச்சு. அது விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ரிசல்ட்டும் நிறைய இருக்குது, நெகட்டிவ் ரிசல்ட்டும் நிறைய இருக்கு. 1991 புதிய தொழிற்கொள்கையானது பின்வரும் எந்த முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது? மிக முக்கியமான கேள்விங்க. சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1991க்கு பின்னான தொழில்துறை கட்டுப்பாடு எது? 91க்கு பிறகு தொழில்துறை கட்டுப்பாடு சில விஷயங்களுக்கு விதிக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன? மேற்கண்ட அனைத்தும். மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்துக்கு தடை, பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை தவிர பெரிய அளவிலான பொதுத்துறைகளில் முதலீட்டை திரும்ப பெறுதல், அதாவது என்ன, தனியார் மயமாதல், விலையை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கு அனுமதி அளித்தல். ஆனால் இப்போ பாதுகாப்புலையும் பிரைவேட்டை கொண்டு வராங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். அணு ஆற்றல்லையும் என்ன செய்யறாங்க, அதுலேயும் அவங்க பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க, ரயில்வேலையும் பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க. இப்போ 29வது கேள்வி, பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்க போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மிக முக்கியமான கேள்வி. போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 2010. 1991 சில உயர் தொழில்நுட்பம் மற்றும் பேரளவு முதலீடு தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 51% பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களுக்கு 74%, பின்னர் 100% கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னும் மாற்றி அமைக்கப்பட்டது. 30வது கேள்வி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் அமைக்கப்பட்டது எது? அதுக்கு பேரு FIBP. மணிக்கணும், FIPB, வெளிநாட்டு ஃபாரின் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஊக்குவிப்பு வாரியம். புரியுதுங்களா? பீனா போர்டு, ஊக்குவிப்பு வாரியம். அப்புறம் புதிய தொழிற்கொள்கை மூலம் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஆகியவற்றிற்கு இலகுவான வழி திறக்கப்பட்டு விட்டது. 31வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 31வது கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. 1, 3 மட்டும் சரி. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் தொடக்கத்திலிருந்தே இந்திய பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் சேவை துறைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது. 2வது பாயிண்ட் பாருங்க, இந்த வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்து நான் சொல்லியிருக்கேன், தப்பு. இந்த வளர்ச்சி வேளாண் துறை வளர்ச்சியை தடை செய்தது. மிக முக்கியமான கேள்விங்க அது. தொழில்துறை வளர்ச்சி வேளாண் துறை என்ன செஞ்சது? வேளாண் துறை வளர்ச்சியை தடை செய்தது அப்படிங்கிறதான் உண்மை. 3வது பாயிண்ட் பாருங்க, தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக பணப்பயிர் பயிரிடுதலுக்கு விவசாயிகள் இடம்பெயர்ந்தனர். இது சரிதான். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்விக்கு போகிறது முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. 1984-85 அந்த நிதியாண்டுல 3.62% இருந்த வளர்ச்சி என்ன வளர்ச்சி? வேளாண் வளர்ச்சி. வேளாண் வளர்ச்சி 1995-96 முதல் 2004-2005 வரை 1.97% குறைந்தது. அடுத்த கேள்வி போலாம். 32வது கேள்வி, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், தி பிரதான் மந்திரி ஃபாசல் பிம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது? எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது?
18 பிப்ரவரி 2016. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர்கள் மற்றும் அவற்றுக்கான சந்தா தொகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தவறான இணை இது. கோடைகால பயிர்களுக்கு 2% இன்சூரன்ஸ், இது தவறான இணையா? குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5%, இது தவறான இணையா? தோட்டப்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு எத்தனை சதவீதம் காப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5% நான் சொல்லியிருக்கேன். இது தவறான இணையா? இல்லை தவறானது எதுவும் இல்லையா? தவறானது ஆப்ஷன் சி. தோட்டப்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வழங்கப்படும் காப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பண்ணிக்கணும், காப்பீடு இல்லை, சந்தா தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%. நீங்கள் எவ்வளோ காப்பீடு கோர்றீங்களோ அதில் 5% சந்தா தொகை. இந்தியா உலக அளவில் காய்கறிகள் உற்பத்தியில் எத்தனையாவது மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழ்கிறது? பழங்களின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது. அதே மாதிரி காய்கறிகள் உற்பத்தியில் எத்தனையாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர்? 2வது. பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அறுவடைக்கு பிறகு அவைகளில் எத்தனை சதவீதம் இழப்பு ஏற்படுகிறது? எவ்வளவு % வீணாகுது? அறுவடைக்கு பிறகு 25 முதல் 30% வரை வீணாகிறது. அதுக்காக என்ன செய்யணும்? அதை ஸ்டோரேஜ் பண்ணணும். அதை குளிர்பதன வசதியோடு அதை ஸ்டோரேஜ் பண்ணணும். அதை பற்றி தான் அடுத்த கேள்வி. குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பதை இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் எத்தனையாவது பிரிவின்படி ஏற்படுத்தியது? குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 என்பது 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி தான் ஏற்படுத்தப்பட்டது. எத்தனையாவது பிரிவின்படி ஏற்படுத்தப்பட்டது? 3வது பிரிவின்படி. அடுத்த கேள்விக்கு போலாம். பின்வருவனவற்றுள் கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் கடன் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு எது? அது கிசான் கிரெடிட் கார்டு, KCC, தமிழ்ல உழவர் கடன் அட்டை. 38வது கேள்வி பாருங்க, இது முக்கியமான கேள்வி, இதான் கேட்பாங்க. கிசான் கிரெடிட் கார்டு என்பது இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாடுகளுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டு, விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாடுகளுக்கான தேசிய வங்கி எது? நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது எப்போது? கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் நபார்டு. எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1998. அடுத்த கேள்விக்கு போலாம். விவசாயிகளின் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம் எது? அதுதான் கிசான் கிரெடிட் கார்டு, ஆப்ஷன் ஏ. முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி விகிதம் அதிகம். அதனாலதான் KCC அப்படின்னு சொல்லிட்டு உழவர் கடன் அட்டை ஒன்று இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. 40வது கேள்வி. பின்வருவனவற்றுள் கிசான் கிரெடிட் அட்டையை வழங்காத அமைப்பு எது? பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் வழங்குகிறது. பிராந்திய கிராமப்புற பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. வழங்காத அமைப்பு தனியார் வங்கிகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 2012-13ஆம் ஆண்டுக்கான விவரங்களை கொண்டு 2014ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பு 92,651 கோடியாக உள்ளதை கணித்துள்ளது. இந்த ஆண்டுகள்லாம் முக்கியங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். விவசாய விளை பொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தி உள்ள அமைப்பு எது? அமைச்சகம் எது? அதுக்குன்னே ஒரு அமைச்சகம் இருக்கு, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம். இந்த அமைச்சகம் விளைபொருட்கள் வீணாவதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய உணவு பூங்காவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, அதாவது அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, அதை செஞ்சிருக்கு. மதிப்பு கூட்டி பாதுகாக்கும் கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நவீன இறைச்சி கூடங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. தர உத்தரவாத திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. தரக்குறியீட்டை கொண்டு வந்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை அது செய்து வருகிறது. புரியுதுங்களா? அப்போ உணவு விளைபொருட்கள் விரைவாக தடுக்கிறதுக்கு எந்த அமைச்சகம்? உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம். அது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? இங்க இருக்குது. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கும் அமைப்பு எது? உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம். அடுத்த கேள்விக்கு போலாம். விவசாய விளைபொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காக
இந்திய அரசால் எப்போது முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? 2008-9 முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எது? வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு எது? விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, APMC. விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, மறந்துடாதீங்க. இந்த விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுவை உருவாக்கியவர்கள் யார்? மாநில அரசாங்கங்கள். நோக்கம் என்ன? வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வது. புரியுதுங்களா? ஒரு கேள்வி நீங்க அணுகும் பொழுது டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க அணுகணும். 44வது கேள்வி, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுவின் பணி அல்லாதது எது? அந்த பணியில கொஞ்சம் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ABC ஆகியவை சரிங்க. அதை படிச்சு பாருங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டோ இல்லை ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துங்க, படிச்சு பாருங்க. விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்த ஒரே வாரத்தில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல். இதுல தகவல்ல பிழை இருக்கு. என்ன பிழை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் இருக்கு பாருங்க, அதே நாளில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல் தான் விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுவின் பணி. சரி, இது ஃபர்ஸ்ட் பணி, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. அஞ்சாவது பணி என்ன? வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். ஆறாவது, வேளாண் பொருட்களின் வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய விவசாய நெருக்கடிகளில் சேராதது எது? பாருங்க, சீர்திருத்தங்கள் அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு விவசாய நெருக்கடி நிறைய ஏற்பட்டுச்சு. இடுபொருட்களின் செலவு உயர்ந்துச்சு, வேளாண்மையின் மானியம் குறைக்கப்பட்டது, கடன் வசதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதெல்லாம் சரி. இறக்குமதி சுங்கவரி அதிகரிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன், அது தவறு. இறக்குமதி சுங்கவரி குறைக்கப்பட்டது. குறைக்கிறதுனால என்ன ஆகும்? வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் நிறைய உள்ள வரும், உள்நாட்டு பொருட்களுக்கு சந்தையில மதிப்பு இருக்காது. 46வது கேள்வி, விவசாயத்தின் மிகப்பெரிய உள்ளீடு எது? மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேள்விகள் நிறைய கேட்பாங்க. விதைகள் தான் மிகப்பெரிய உள்ளீடு. அடுத்த கேள்வி, தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் விவசாயிகள் எங்கிருந்து விதைகளை பெற்று வந்தனர்? மாநில அரசாங்க நிறுவனங்களில் இருந்து. அடுத்த கேள்வி, தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் விதைகளை உற்பத்தி செய்து அவற்றின் தரம் மற்றும் விலை நிர்ணயத்திற்கு முழு பொறுப்பாக இருந்தவை மாநில அரசாங்க நிறுவனங்கள். தாராளமயமாக்கலுக்கு பின்னர் விதைகள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் விதைகளை வழங்கி வந்த பல மாநில அரசு நிறுவனங்கள் எந்த ஆண்டு மூடப்பட்டன? 2003ஆம் ஆண்டு மூடப்பட்டன. இப்போ மூடப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சு? விதைகளின் விலை உயர்த்தப்பட்டது, போலி விதைகள் உருவாக்கப்பட்டன. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெருசானுச்சு, அது உற்பத்தியை பாதிச்சு. அடுத்த கேள்விக்கு போலாம். பின்வரும் எந்த நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி மற்றும் புகையிலை போன்ற பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக வளர்ப்பதற்கு விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டனர்? எதுக்காக ஊக்குவிக்கப்பட்டனர் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி தான். தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மற்றும் உரமானியத்தை குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் எத்தனை சதவீதம் அதிகரித்தன? மிக முக்கியமான கேள்விங்க. எத்தனை சதவீதம் அதிகரிச்சுன்னு பாத்தீங்கன்னா 300% அதிகரிச்சிச்சு. எத்தனை சதவீதம்? 300%. தாராளமயமாக்கல் கொள்கையின் மூலமாக மின் கட்டணங்களும் அதிகரிச்சன. தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை, இங்க மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது. விவசாய பொருட்களின் விலை அந்த அளவுக்கு அதிகரிக்கல. எல்லா உள்ளீடு செலவுகளும் அதிகரிச்சுது, ஆனா விளைபொருட்களுக்கான விலை அப்படிங்கிறது அதிகரிக்கல. 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2001 நீக்கப்பட்டுச்சு. இறக்குமதி மலிந்து பொருட்கள் சந்தையில் குவிந்ததால் பின்வரும் எவற்றை போன்ற பயிர்களின் விலைகள் சரிந்தன? பருத்தி, மிளகு போன்ற பயிர்களின் விலைகள் சரிந்தன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் எந்த ஆண்டு முதல் பெரும் மாற்றம் ஏற்பட்டது? 1991க்கு பிறகு. இது விவசாயிகளை அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்களை சார்ந்திருக்க கட்டாயப்படுத்தியது.
1991 முதல் செயல்பட்டு வரும் புதிய வர்த்தக கொள்கையின் முக்கிய அம்சம் எது? அது A and B. சுதந்திரமான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, சுங்க கட்டண அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். 56வது கேள்வி. 1992 இருந்து இறக்குமதியானது எதன் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம். எப்போது உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது? வர்த்தக கொள்கை ஏப்ரல் 1, 1992. 58வது கேள்வி. இறக்குமதியை பொறுத்தவரை தற்போது எத்தனை பொருட்கள் மட்டுமே தடை செய்ய பட்டியலில் உள்ளன? எத்தனை பொருட்களை மட்டுமே தற்போது தடை செய்ய பட்டியலில் உள்ளன? 71 பொருட்கள். பின்வரும் எந்த குழுவின் அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது? மிக முக்கியமான கேள்வி. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ள குழு எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜா செல்லையா குழு. அடுத்த கேள்வி போலாம். ராஜா செல்லையா குழு இறக்குமதிக்கான தீர்வைகளை உச்ச அளவாக எத்தனை சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது? 50% வரைக்கும் நீங்க இறக்குமதிக்கான தீர்வைகளை குறைங்கன்னு ராஜா செல்லையா குழு தெரிவிச்சது. 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரியானது 300%-இலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 150% குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி போலாம். இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015-20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது எப்போது? 2015-20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது எப்போது? 2015 ஏப்ரல் 1. இந்திய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முதன்மை நோக்கம் என்ன? இந்திய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் முதன்மை நோக்கம் என்ன? மேற்கண்ட அனைத்தும் ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல் மற்றும் உற்பத்தி அதிகரிப்பு, இந்தியாவில் தயாரிப்பு அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஆதரவளித்தல், டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு ஆதரவளித்தல். அடுத்த கேள்வி. ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்ட கருத்து எது? அது இந்திய தயாரிப்பு, மேட் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா வேற, மேக் இன் இந்தியா வேற. இந்திய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின்படி பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கான கால அளவு எவ்வளவு? 24 மாதங்கள். தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020க்குள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எத்தனை மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்டது. ஆனால் இந்த கொரோனா எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. அடுத்த கேள்விக்கு போலாம். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டதன் நோக்கங்கள் என்னென்ன? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டதன் நோக்கங்கள் என்னென்ன? 2, 3. அனுமதி வழங்குவதில் பெருகியிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த, நான் வலுப்படுத்தன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே அது தவறு. உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி போன்ற குறைபாடுகளை சமாளிக்க என்பது சரி. நேரடி முதலீட்டை ஈர்க்க என்பது சரி. அடுத்த கேள்வி பாருங்க, மிக முக்கியமான கேள்வி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது எப்போது? 2000 ஏப்ரல். 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த கொள்கையினால் பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பின்வரும் எது அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததன் விளைவாக 2000இல் இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது? ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் என்பது இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையான நாடு எது? எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்
EPZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தின் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். 1965ஆம் ஆண்டு ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்தியா துவங்கிய இடம் எது? மிக முக்கியமான கேள்வி. முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்தியா 1965 துவங்கிடுச்சு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா அப்படிங்கிற இடம். காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980 துவக்க காலத்தில் மேலும் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அதாவது EPZகள் துவங்கப்பட்டன? காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது வெற்றி. மேற்கொண்டு 7 ஏற்படுத்தப்பட்டன. என்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா மற்றும் விசாகப்பட்டினம். செஸ்ஸின் முக்கிய நோக்கங்கள் எவை? செஸ்ஸின் முக்கிய நோக்கங்கள் எவை? 2 மற்றும் 3. ஒன்றில் என்ன தப்பு, ஒன்றில் நான் என்ன பிழையா கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது இங்கே செஸ்ஸின் நோக்கம் அல்ல. உலக இறக்குமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், வேலைவாய்ப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், பன்னாட்டு வியாபாரத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். இதெல்லாம் தான் செஸ்ஸின் முக்கிய நோக்கங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். செஸ்ஸின் முக்கிய இயல்புகள் என்னன்னு கொடுத்துருக்கேன். பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமையப்பட்ட நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அரசின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது சாப்டர் 9.9 ஜிஎஸ்டி. அது ஏற்கனவே டெஸ்ட் எண் 42ல ஒரு பாயிண்ட் கூட விடாமல் 100% முடிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி டெஸ்ட் 42க்கு போனீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபுல்லாக படிச்சிடலாம். 75வது கேள்வி, பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் பின்வரும் எந்த துறையை சீர்திருத்த கொண்டு வரப்பட்டன? வங்கித்துறை. விட என்ன? வங்கித்துறை. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 1991ஆம் ஆண்டு எந்த குழுவின் பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் குறைக்கப்பட்டது? சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது. எந்த குழுவின் பரிந்துரையின்படி? அது நரசிம்மம் குழு. 1991ஆம் ஆண்டின் மத்தியில் 38.5% இருந்த SLR விகிதத்தை, அது என்ன SLR விகிதம்? அதுதான் சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ. புரியுதுங்களா? 1999ஆம் ஆண்டின் மத்தியில் 38.5% இருந்த SLR விகிதத்தை எவ்வளவு கால அளவில் 25% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது? 3 ஆண்டு கால அளவில். அதே போல சிஆர்ஆர் என்னங்க? சிஆர்ஆர் என்ன சொல்லியிருந்தேன்? மேல உள்ள கேள்வி இருக்கு. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அந்த விகிதத்தையும் 4 ஆண்டுகளில் 3 முதல் 5% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள். ஒரு 5 சீர்திருத்தங்கள். அந்த 5 சீர்திருத்தங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். மொத்தம் 7ங்க. இந்த ஸ்க்ரீனில் இப்போ 5 தெரியுது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதிங்க. அடுத்தது 6, 7 இங்கே இருக்குது. இந்த 7ம் பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள். இந்த பாடம் சக்சஸ்ஃபுல்லாக முடிந்தது. அடுத்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். அது நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ் சாப்டர்ஸ் 11.7லேருந்து 11.9 வரைக்கும், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு சாப்டர்ஸ் 8.1லேருந்து 8.2 வரைக்கும், 12th எக்கனாமிக்ஸில் சாப்டர் 9.13, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 யூனிட் 5ல் பேஜ் நம்பர் 120 மற்றும் 121 நிதிக்குழு டாபிக் ஒன்லி. இந்த 4 நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது 4லையும் நான் கொடுத்துருக்க இந்த சாப்டர்ஸ் மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பாடங்களை படிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்க. உண்மையாக உழைக்கும் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய ETW அகாடமி என்றும் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பெறணும் அப்படின்னா 9894667990 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
மீண்டும் மற்றொரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.